கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்பது. இன்றைக்கு இந்த 1 சாமுவேல் அந்த புத்தகத்திலே இந்த 2ஆம் அதிகாரம் அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்து, அன்னாள் அவளுடைய ஜெபம் விண்ணப்பத்திலே ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற ஒவ்வொரு வசனமாக எழுதப்பட்டிருக்கு. அதிலே மிக முக்கியமான இந்த பகுதி, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இப்போ புழுதி குப்பை, இப்போ அதில் என்னென்னா உயர்வு. கர்த்தர் நம்மை உயர்த்த நினைக்கிறார் என்றால் அவர் மனுஷன் பார்ப்பது போல பார்ப்பதல்ல. ஒரு மனுஷன் மற்றவர்களை பார்க்கும்போது அவன் சிறியவன், அவன் ஒரு அற்பமான மனிதன் என்று சொல்லி ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் கர்த்தர் ஒருவேளை தாழ்மையாய் இருக்கிற மனுஷனை பார்க்கும்போது விசேஷித்தவர்களாக பார்க்கிறார். அதான் அன்னாள் அங்கே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக ஒவ்வொரு வர்ணித்து மிகவும் அவருடைய சொந்த அனுபவத்தோடு பேசுவதை பார்க்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அவ்வளோ சந்தோஷம். அவள் அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு அவள் சந்தோஷப்படுகிறாள். ஆனால் அவள் இவ்வளோ சந்தோஷப்படுறதுக்கு காரணம், ஒரே ஒரு காரணம், அவள் அன்னாள் அவளுடைய வாழ்க்கையிலே அவள் பல நாட்கள் எதிர்பார்த்து காத்து கடந்த குழந்தை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தது நிமித்தம் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார். அவள் அதை வர்ணித்து ஒவ்வொன்றாக அவர் சொல்வதை பார்த்தால் 1 சாமுவேல் 2:4 பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள்னு சொன்னார். இப்போ அவள் அவ்வளவு போராடுகிறாள். அநேக அந்த பிள்ளை ஒவ்வொரு முறையும் அவள் அழும்போது, அவள் துக்கத்தோடு இருக்கும்போது அந்த எல்கானா பேசுவார், ஒவ்வொன்றாக கேட்பாள். எல்கானா அன்னாளை பார்த்து கேட்குற காரியம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார். ஏன் அழுகிறாய்? இந்த வார்த்தை இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் ஒருவேளை சில துக்கங்கள், இந்த பிரச்சனைகள், சில பாடுகளை சந்திக்கும் போது, நோயோ ஏதோ ஒரு சுகவீனமோ பலவீனமோ வந்துட்டா, நாம் விசுவாசிகளாகிய நாம் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகி விடுவோம். அது மாத்திரம் இல்லை, அழுது விடுவோம். இந்த அண்ணாலும் அப்படிதான் அழுது கொண்டே இருக்கிறாள். பாருங்க, எல்கானா கேட்குறா, நீ ஏன் அழுறா, ஏன் அழுற? அன்னைக்கு அநேகர் நம்ம ஏன் அழுகிறோம் என்ற கேள்விக்கு பதிலே கிடையாது. அழுறதுக்கு சில நேரத்தில் காரணம் இல்லாமல் அழுது கொண்டு இருப்போம். எதுக்கு அழுகிறோம் என்பது அதை சொல்வதற்கு கூட பலன் இல்லாதபடிக்கு இன்றைக்கு அநேக விசுவாசிகள் அழுது கொண்டு இருக்கிறார். சமீபத்தில் ஒரு ஆலயத்துக்கு சென்ற போது நாங்கள் ஜெபித்து கொண்டு ஒரு பாடலை நாங்கள் பாடணும். கலங்கின நேரத்தில் கை தூக்கி எடுப்பவரேன்னு சொல்லி அந்த பாடலாம் பாடிட்டு முடிச்சுட்டு பாருங்கள்,
அதில் பார்த்திங்கன்னா கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே அப்படி ஒவ்வொரு வரிகளாக நாங்கள் ரொம்ப உற்சாகத்தோடு அங்கே இருந்துட்டு இருக்கும்போது அந்த ப்ரேயர் முடிஞ்சு ஒரு ஒரு அக்கா ஒரு சகோதரி ரொம்ப அழுது கொண்டு அவர் கஷ்டங்களை சொல்லும்போது நிச்சயம் உண்மையிலே அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கு எந்த சந்தர்ப்ப சூழல் சில நேரங்களில் நம் இருதயம் கலங்கடிந்து விடுகிறது, சோர்ந்து போய் விடுகிறோம், அழுது விடுகிறோம். இந்த அண்ணாலும் கூட அழுகிறாள். அவளை ஆறுதல் படுத்த எல்கானா அவளை சமாதானப்படுத்துகிறாள். அவ்வளோ அவங்க தாங்குறா. நீ ஏன் சாப்பிடாத இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு சில நேரங்களில் குடும்ப கஷ்டங்கள், சில குடும்பங்களில் கணவர் வேலைக்கு போகாததுனால பாருங்க, கணவர் குடிப்பதனால, பிள்ளைகள் கீழ்ப்படியாததுனால பாருங்க, சில 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 காரணங்களால் எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்காங்க, அழுது பாருங்க. சாப்பிடாதவர்கள் உண்டு. இன்னைக்கு அநேகர் பாருங்க சாப்பிடாதபடிக்கு இருப்பாங்க. அந்த அண்ணாலும் அப்படிதான், அவள் சோர்ந்து போய் இருக்கிறா. ஆனால் அங்கே நடந்தது காரியம் என்னன்னா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினாள். பாருங்க, கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்து போட்டார். பாருங்க, அவளுக்கு தெரியல. இன்னைக்கு சில நேரங்கள்ல பிரச்சனை பாடு எங்கிருந்து வருதுன்னு நமக்கு தெரியறது இல்லை. ஆனால் அன்னாளுக்கோ குழந்தை இல்லை, ஆனால் அந்த கற்பத்தை அடைத்தவர் கர்த்தர். இது உண்மையிலே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும். அன்னாள் அவள் அவள் மன கசப்பு, அவள் சோர்ந்து போய் விடுகிறாள். ஒவ்வொரு காரியமாக எல்கானா அவளை சமாதானப்படுத்தியும் அவளுக்கு சமாதானம் கிடைக்கல. ஆனால் கர்த்தர் அன்னாளின் ஜெபத்தை கேட்டார். கண்ணீரின் ஜெபம் என்று சொல்லலாம். இன்றைக்கு அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மை நினைத்தருளணும். இன்னைக்கு போராடுறோம், ஜெபத்தில் போராடி கொண்டு இருக்கிறோம், கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை அண்ணால போல சாப்பிடாதபடிக்கு இருக்கிறோம், கலக்கத்தோடு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும். அதான் அண்ணாள் அவ்வளோ சந்தோஷமா ஒவ்வொன்றா சொல்லுவா. அவள் சிறியவனை பொழுதிலிருந்து அவள் தூக்கி எடுக்கிறாள். அப்போ அவ்வளோ அவள் கஷ்டப்படுறா. அவள் அந்த அனுபவத்தை அதை விவரிக்க முடியாது. அவள் அந்த துக்கத்தின் வெளிப்பாடு பாருங்க. அங்கே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே அவள் சொன்ன காரியம் என்னன்னா, 11வது வசனம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்னாள் அந்த வசனத்தை, அந்த பகுதியில் அவள் மிகவும் துக்கத்தோடு ஆண்டவர் பாதத்தில் இருப்பாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சபகரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். பாருங்க, இது அவள் கற்பத்தை அடைத்தது கர்த்தர், ஆனால் அவள் பொருத்தனை பண்ணுகிறாள். இங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான காரியம் என்னன்னா, இந்த எல்கானாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்க காரியம். அந்த எல்கானா ஒரு லேவி குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் ஆசாரிய பணி செய்கின்ற ஒரு குடும்ப அந்த பின்னணியிலே வந்த எல்கானா அவனுடைய வாழ்க்கையிலே பாருங்க, அவன் அந்த வேலையை பணியை செய்யாதபடிக்கு அவன் இருந்ததனால் பாருங்க, அவள் ஒப்பு கொடுக்கிறாள். எல்கானா அவனுடைய குடும்பத்திலே கர்த்தர் கொடுக்கிற அந்த லேவி பணி, அந்த பணியை அவன் செய்யாததனால, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த பிள்ளையை உமக்கே தருகிறேன், அவன் உன்னுடைய சமூகத்தில் உம்முடைய பணியை செய்வான் என்று ஒப்பு கொடுக்குறான். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. அந்த அண்ணாளுக்கு அப்படி ஒரு ஒப்பு கொடுக்குற ஒரு தன்மை. அங்கே 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே 33லேருந்து 38 வசனம் வரை நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அவன் வம்ச வழி குறிப்பிடப்பட்டிருக்குது. எப்படி அந்த எல்கானா அவனுடைய பின்னணி, அவன் குடும்பம், அவனோட பேக்ரவுண்ட், அவனுடைய
எல்கானாக்கு அப்புறம் சாமுவேல் எப்படி அவன் தன்னுடைய ஆசாரிய பணியை அவனுக்கு கத்தர் கொடுத்தார் என்பதற்கான விளக்கங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அங்கே இந்த கோத்திரம் லேவியின் கோத்திரம் அவங்க என்ன செய்யணும்னா ஆலயத்தில் உள்ள பணிப்பொருட்களை அதில் இருக்கிற புனித நல்ல ஆண்டவருக்காக பயன்படுத்திக்கிற அந்த பொருட்களை அவங்க அதை பராமரிக்கிற பணி தான், அந்த பணி தான் அவர்கள். ஆனால் அந்த எல்கானா அதை செய்ய தவறுகிறான். ஆனால் கத்தர் எல்கானாவுக்கு அப்புறம் கத்தர் அன்னாளை அவன் நினைத்தருளி ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அந்த சாமுவேலை அவனுக்கு கொடுத்தார், தந்தருளினார். இவ்வளோ பெரிய ஆச்சரியம். அதை நினைக்கும் போது அவள் அந்த 2ஆம் அதிகாரத்தில் புகழ்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொன்றாக சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாள். அங்கே சொல்லப்பட்டிருக்குது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2 கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவர் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லைன்னு சொல்றான். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா அவன் சொல்லலாம். அன்னாள் அவள் விண்ணப்பம் அந்த பாருங்க, அங்கே அவன் அந்த ஆலயத்துக்குள்ள செஞ்சபோது ஏலி பார்க்கிறார், ஆசாரியன். அவர் அவன் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த இடத்துல அன்னாளை கவனித்து கொண்டு இருக்கிறான். அன்னாள் என்ன செய்கிறா, அவளுடைய வார்த்தைகளை கவனித்து கொண்டு இருக்கிறான். பாருங்க, இன்றைக்கு அநேக நேரங்கள் அப்படிதான் இந்த ஊழிய பாதையிலே நாம் நினைப்பது உண்டு. சில நேரங்களில் நாம் அந்த விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு தெரியாது இவர்கள் என்ன பிரச்சனையோடு வந்திருக்காங்கன்னு தெரியாது. இந்த ஏலிக்கு தெரியல, அன்னாள் என்ன சூழ்நிலையில் நிற்கிறான்னு தெரியலை. ஆனால் அந்த இடத்திலேயும் கூட அன்னாள் அவள் மன வேதனை, அவள் கஷ்டத்தை கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட துக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை பிரச்சனையோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்னாளை போல கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கத்தர் நம்மளுடைய அந்த அன்னாளுடைய கண்ணீரை கண்டு அவளுக்கு பதிலை கொடுத்தது ஒரு சாமுவேலை கொடுத்தது போல கத்தர் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீருக்கு பதிலை கத்தர் கொடுப்பார். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை நம்ம விவரித்து சொல்லவே முடியாது. அவ்வளோ ஆச்சரியமான காரியங்களை அவள் சொல்லுவாள். அந்த ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி சொல்கிற காரியத்தில் 1 சாமுவேல் 2:4 பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள்னு சொல்றாங்க. அவ்வளோ கத்தர் எனக்கு இவ்வளோ நன்மைகளை செய்தார்னு சொல்லிட்டு அவள் துதிப்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு சில நேரங்கள் அப்படிதான் நம்ம வாழ்க்கையில கத்தர் பலவானை ஆண்டவர் நம்மளுடைய கைகளுக்கு விலக்கி அவர் பாதுகாக்கிற தேவன். ஒருவேளை நமக்கு விரோதமாக சில மனுஷங்க எழும்பி நிற்கலாம், சில வார்த்தைகளை கொண்டு சொல்லி எழும்பி நிற்கலாம். கத்தர் என்ன சொல்கிறான்னா, அவர் பலவானை நம் கைக்கு விலக்கி பாதுகாத்து ரட்சிக்கிற தேவனம். யோபு 5ஆம் அதிகாரம் 15 ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்திற்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார்னு சொல்ல. எளியவனை, ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சிறுமைப்பட்ட ஒரு மனிதனை பலவானின் கைக்கு கத்தர் விலக்கி ரட்சிக்கிற பாதுகாக்கிற தேவன். அதுதான் அன்னாள் சொல்றார். அன்னாள் சொல்ற காரியம், பலவான்கள் வில் முறிந்து போனதான். அவளுக்கு விரோதமாக எழும்புறவங்க பாருங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ஈஸியா வார்த்தையில குத்துவாங்க பாருங்க. சின்ன சின்ன காரியங்களை சொல்லி ஒரு வேளை இந்த விசுவாசிகள் சோர்ந்து போயிருப்பாங்க, அங்கே போயிட்டு சொல்லுவாங்க, ஆண்டவர் அவர்கள் செய்த நன்மைகளை சொல்லி, ஏன் உங்கள் பிள்ளைக்கு குழந்தை இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா, அங்கே போனீங்களான்னு சொல்லி சில வார்த்தைகளை சொல்லி மனமடிவாக்குகிற ஜனங்கள் உண்டு பாருங்க, பலவான்கள். அந்த வார்த்தைக்கு கத்தர் பதில், அவர்களுடைய பலவான்களின் வில்லை முறிக்கிற தேவன். இன்னும் மார்க் 3:27 பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டிற்குள் புகுந்து அவன் உடைமைகளை
கொள்ளையிடக்கூடாது என்று சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ பலவானை முந்தி கட்டணுமா? இப்போ இந்த பலவான் ஒருவேளை மனுஷீக ஆவியா இருக்கலாம், பிசாசின் சோதனையா இருக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம முந்தி நம்ம கெட்டணும். அப்போ அதற்கு இடம் கொடுக்காதபடி, வார்த்தைக்கு இடம் கொடுக்காதபடி, சில மனுஷனுக்கு வார்த்தைக்கு இடம் கொடுக்காதபடி, பிசாசின் தந்திர காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி நாம் முந்தி கட்டணும். அதுதான் அன்னாள் சொல்றா, பலவானின் வில் முறிந்ததுன்னு சொல்ற. அந்த அளவுக்கு அவள் ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாள் பாருங்க. அந்த நம்பிக்கைக்கு மிக முக்கிய காரணம் அன்னாள் அவள் ஆண்டவர் பேர்ல வைக்கிற அந்த பலத்துக்கு முக்கிய காரணம் துதியும் ஜெபமும். அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். அது வரைக்கும் அழுதுட்டு இருக்கா. அவ சாப்பிடாதபடிக்கு இருக்கா, சோர்ந்து போயிருக்கா. அந்த பண்டிகையில அவ துக்கத்தோடு இருக்கா. ஒருவேளை பார்க்குறவங்களாம் நினச்சிருப்பாங்க, பத்தியா அவ எவ்வளோ பாருங்க. சில மனிதர்கள் பார்த்தீங்களா துக்கத்தோடு இருந்தால் அதை வேடிக்கை பார்க்குற ஜனங்கள் உண்டு. அந்த அன்னாளை பார்த்து எல்லாரும் பேசியிருப்பாங்க. ஆனால் அன்னாள் பிறகு அதன் பின்பதாக ஆண்டவர் சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணி ஜெபித்து அதன் பின்பு துக்கமுகமாக இருக்கவில்லையா? இன்றைக்கு சில நேரங்களில் நாம் துக்கத்தோடு இருக்கிறோமா? சில மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் துக்கப்பட்டு விடுகிறோம். சில ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில தடைகள் வரும்போது, நம் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத போது, இல்லை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்காத போது, இந்த அன்னாளை போல பாருங்க இல்லாமை, இந்த குழந்தை இல்லைங்கிற சூழ்நிலை வரும்போது இன்றைக்கு என்ன செய்வோம்? சோர்ந்து போய் விடுகிறோம். இன்றைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பலவானை முந்தி கட்டணும். அதற்கு துதியும் ஜெபமும் தேவை. அதுக்கு அன்னாள் ஆண்டவர் சமூகத்திலே அவள் துதித்தாள். சங்கீதம் 35:10 சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு, சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று சொல்லி என் எலும்புகள் எல்லாம் சொல்லும் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்கிறான். சிறுமைப்பட்டவன் அவனிலும் பலவான் கைக்கு அவர் தப்புவிக்கிறார். கொள்ளையிடாதபடிக்கு அவர் பாதுகாக்கிறார். மனுஷன் சிறுமையும் எளிமையான மனுஷனை கொள்ளையிடாதபடிக்கு அவர் பாருங்க. சில நேரங்களில் பிசாசு பாருங்க நம்மை அறியாதபடிக்கு நம்மை கொள்ளையிட்டு விடுகிறான். என்னெல்லாம் திருடி விடுகிறான் பாருங்க. நம்ம ஆயுள், நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய ஞானம், அறிவு, ஆசீர்வாதம், பரிசுத்தம் எல்லாத்தையும் நம்மை அறியாமை அதை பிசாசு அதை திருடி விடுகிறது, கொள்ளையடித்து விடுகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சிறுமையானவனை அவனை கொள்ளையிடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறாராம். நம்மவும் அறியாதபடிக்கு சில நேரங்களில் நம்மளுடைய பரிசுத்தத்தை பிசாசு அது என்ன கொள்ளையிட்டு போய்கிறது. நம்மளுடைய ஆரோக்கியம் தெரியல, எதனால இந்த பிரச்சனை வந்ததுன்னு தெரியல. இந்த பலவானை முந்தி கட்டணும். இங்கே அன்னாள் என்ன அவ்வளோ ஆண்டவர் சமூகத்தில் அவன் பலவானின் வில் முறிந்தது என்று சொல்ல, அந்த அளவுக்கு அவள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆண்டவர் சமூகத்திலே விண்ணப்பம் செய்கிறார். இரண்டாவதாக அவர் துன்மார்க்கரின் கைக்கு விலக்கி நம்மை தப்புவிக்கிறார். துன்மார்க்கன் கர்த்தர் துன்மார்க்க ஜீவியம் செய்கின்ற மனிதர்களுடைய கைக்கு நம்மை விலக்குகிறாராம். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 82:4 பலவானையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். இப்போ கர்த்தர் துன்மார்க்கரின் கைக்கு நம்மை தப்புவிக்கிற தேவன். ஆதியாகமம் 18:23 அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கரோட நீதிமானையும் அழிப்பீரோ என்று சொல்றார். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் கேட்டது போல இந்த லோத்து அந்த சோதோம் கோமரா பட்டணத்துல ஜனங்கள் துன்மார்க்க ஜீவியம் ஜீவித்த போது ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுக்காக லோத்துக்காக ஆண்டவர்கிட்ட முறையிடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் துன்மார்க்க ஜீவியம், துன்மார்க்கரின் கைக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். அண்ணால் அதான் சொல்றார். அவர் அவ துன்மார்க்கமான
வார்த்தைகளை பாருங்க, அநேக துர் வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போய் இருக்கிற ஜனங்கள். இன்னைக்கு சில மனிதர்கள் சோர்ந்து போறதுக்கு காரணம் மனிதனுடைய துன்மார்க்கமான காரியங்கள், துன்மார்க்கமான மனுஷங்கள் செய்கின்ற துன்மார்க்கமான செயல்கள் நம்மை பாதித்து விடுகிறது. 2 தூதர்கள் வராங்க. அந்த லோத்து கேட்குறான், என் வீட்டில் தங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆனால் அந்த சோதோ குமர பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் பாருங்க, அவ்வளோ துன்மார்க்கமான ஜனங்கள் இந்த தூதர்களை கூட விட்டு வைக்கல. அந்த அளவுக்கு அவர்கள் போராடுகிறார்கள். இன்றைக்கு சில நேரங்கள் அப்படிதான். சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கமா இருப்பாங்க. மூர்க்க வார்த்தைகளை பேசி பாருங்க, அவர்கள் எப்படியாவது ஜனங்களை அழிக்கணும். சில காரியங்களை அவங்க பேசி மனவண்டி வாக்குகிறவர்கள் உண்டு. இங்க சொல்லப்பட்டிருக்கு ஆதியாகமத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, லோத்து அவன் இருந்த பகுதியிலே அநேகர் துன்மார்க்க வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதான் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஒன்றைக்கு அன்னாள் அவளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பேசின, அவனை அனுபவித்த காரியங்களை, துன்மார்க்கமான மனுஷனுடைய வார்த்தைக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாத்த தேவன். இன்றைக்கு நம்மளையும் நம்ம வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட காரியங்களை விலக்கி கர்த்தர் பாதுகாக்கிறார். 3ஆவதாக, அவர் பொல்லாதவர்களின் கைக்கு விலக்கி உன்னை தப்புவிப்பார். பொல்லாத மனுஷன், சிலர் பார்த்து சொல்லுவாங்க, இந்த மனுஷன் பொல்லாதவன் பாருங்க அப்படின்னு சொல்வது உண்டு. சில நம்ம சொல்லுவோம், இந்த மனுஷன்ட்டு பேச முடியும், பொல்லாதவன் அப்படின்னு சொல்லுவோம். பொல்லாத மனுஷனுக்கிட்ட விலக்கி கர்த்தர் பாதுகாக்கிறாராம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 13 கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். கர்த்தரை துதித்து பாடுங்க. அவங்க ஒருவேளை கஷ்டப்பட்டவங்க, சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் எப்படி என்ன செய்கிறார்னா, அவருடைய எளியவர்களின் ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறாராம். பாருங்க, அன்னாள் அவள் அழுகிற காரியம், அவளுடைய சோர்வு பாருங்க, துக்கம் நிறைந்த கண்ணீர். அவன் வாழ்க்கை பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை, துக்கம். அவர் ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. அவள் சாப்பிடாத நிலைமையில இருக்கிறாள். ஆனால் கர்த்தர் அன்னாள் அவளுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார். அங்க சொல்லப்பட்டிருக்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அங்கே 20ஆம் வசனம் சொல்கிறது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல நம்மளுடைய விண்ணப்பத்தை நாம் வைக்கும்போது கர்த்தர் நம்மளுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற நேரத்துல நம்ம ஆசீர்வாதத்தை தரும்படி அவர் நம்மளுடைய ஜெப விண்ணப்பத்திற்காக அவர் காத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. அவள் சொன்னது போல, அன்னாள் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா நமக்கே தருகிறேன். எல்கானா விட்டு சென்ற இந்த லேவி ஊழியத்தை, இந்த ஆசாரிய ஊழிய பணியை தன்னுடைய மகன் செய்வான். அவனுடைய தலையில சவகரன் கத்தி படுவதில்லை. அவன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வான்னு சொல்லி அவள் பேசுவார். இன்னும் எரேமியாவில் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற 20:13 கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியனுடைய ஆத்மாவை பொல்லாங்கு கைக்கு அவர் தப்புவிக்கிறார், பொல்லாதவர்களை கைக்கு தப்புவிக்கிறார். இன்னும் நிறைய சம்பவங்களை அன்னாள் சொல்வாள். அவள் சொன்ன சம்பவத்தை போல அங்க சங்கீதங்கள்ல ஒரு வசனம் சொல்கிறது. 113வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுது, அங்கே அன்னாளை போல தாவீதும் சொல்கிறார். பாருங்க 7:8, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறான்னு சொல்லி இங்கே தாவீது சொல்ற. நம்ம 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல அங்க வாசித்த அதே பகுதி
நம்ம எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் 113:7-8 குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் தாழ்மையானவர்களை நினைத்து பார்க்கிற தேவன். அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறது. சாமுவேல் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டு அவனை பாருங்க எல்லா ஜனங்கள் மத்தியிலே அவனை உயர்த்துவதை நாம் பார்க்கலாம். அந்த அன்னாள் அவளுக்கு சாமுவேல் மாத்திரம் இல்லை, அதன் பின்பதாக 3 குமாரர்கள் 2 குமார்த்திகளை கர்த்தர் கொடுக்கிறார். இவ்வளோ பெரிய 6 பிள்ளைகளை கொடுக்கிறார். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இங்கே சங்கீதம் 113:9 அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம், பிரச்சனை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். பிள்ளை இல்லையே, எனக்கு இந்த மாதிரி ஒருவேளை பிள்ளைகளுக்கு திருமண தடையாக இருக்கிறது, வேலை இல்லை, இல்லை நல்ல உங்களுடைய கணவர் ஒருவேளை குடித்து கொண்டு இருக்கலாம், இல்லை பிள்ளைகள் ஏதோ ஒரு சூழல் வியாதி கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்கலாம், தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். அந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு நம்மளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். அன்னாள் எல்கானாவை கூப்பிட்டு கேள்வி, ஏன் அழுகிறா என்று கேட்கிறார். ஆனா கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அவளுக்கு ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுத்து அவள் எல்கானா விட்டு சென்ற அந்த பணியை தொடரும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். இன்றைக்கு வேதாகமத்தில் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது 113ஆம் சங்கீதத்தில் தாவீதும் சொல்கிறார். தாவீது சொல்றார், அவர் எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிறார். பாருங்க, தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், ஒரு சிறுவன், யாருக்கும் தெரியாது, தன்னுடைய சகோதரர்களால் ஒடுக்கப்பட்டிருந்த நிலைமையில ஈசாய பலி செலுத்தும்படிக்கு இதே சாமுவேல் அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார். சாமுவேல் கேட்கும், பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று சொல்லி கேட்கும்போது ரொம்ப அழகா அங்க வாடு மேய்த்து கொண்டிருக்கான் ஒரு பாருங்க. அங்க வரும்போது கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சிறுமையானவன், ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற உங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற 118வது சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இயேசுப்பா, அநேக நேரங்கள்ல நாம் சோர்ந்து போயிடுறோம், அழுது கொண்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு பிரச்சனையை நினைத்து நாங்க துக்கத்தோடு இருக்கிறோம் சுப்பா. இந்த அன்னாள் அவள் துதித்து அழுது அவள் ஆண்டவர் சமூகத்திலே ஒவ்வொரு காரியங்களாக அவள் விண்ணப்பம் செய்து அவள் அப்பா அந்த கண்ணீருக்கு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்த தேவன். இன்றைக்கு அநேக நேரங்களில் நாங்கள் ஜெபத்தில் சொல்லுவோம், அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரை நீங்கள் காண்கிறீங்க சப்பா. ஒருவேளை சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டு சப்பா அவர்கள் அப்பா ஒருவேளை ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையை நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க, ஒவ்வொருவருக்கும் கொடுங்க சப்பா. யாரெல்லாம் விண்ணப்பத்தோடு இருக்கிறார்களோ, சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு சப்பா ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளையிடுங்க. அன்னாளை போல எத்தனையோ பிள்ளைகள் குழந்தை இல்லாதபடிக்கு இருக்காங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கூட அப்பா அப்படி ஒருவேளை குழந்தை இல்லையேன்னு சொல்லி கதறுகின்ற பிள்ளைகளுக்கு நீங்க இந்த வேளையிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த மகிமையை நாங்க சுதந்திரிக்கும்படி செய்யுங்கப்பா. நம்முடைய சமூகத்துல எங்களை இயேசப்பா தாழ்த்தி அர்ப்பணித்து இயேசப்பா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.